காலை வணக்கம். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாங்க, ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் எல்லாரிடத்திலும் அன்பாய் பரிவாய் பழகுவாராம். எல்லாருக்கும் வேண்டிய உதவிகளையும் செய்வாராம். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு காணப்படுவாராம். அந்த ஊர் மக்கள்லாம் எப்படி உன்னால இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுதெல்லாம் ஏசப்பா என்னோட இருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டே இருப்பாராம். இதை பார்த்து கொண்டிருந்த ராஜா தன்னை விட மக்கள் அந்த மனுஷனை ரொம்ப நேசிக்கிறாங்களேன்னு சொல்லி இந்த சூழ்நிலையை மாத்தணும்னு நினைச்சாராம். ஒரு விலை உயர்ந்த மோதிரத்தை செய்து இந்த மனுஷனிடத்துல கொடுத்து அதை பத்திரமாய் வைக்கும்படியாகவும், அரண்மனையில நடக்க போகிற செலிப்ரேஷன்ல அந்த மனுஷனே அந்த மோதிரத்தை கொண்டு வரணும்னு சொன்னாராம். அந்த மனுஷனும் அந்த மோதிரத்தை பத்திரமா வச்சிருந்தாராம். செலிப்ரேஷனுக்கு முந்தின நாள் அந்த மோதிரத்தை தேடும் பொழுது அது காணாம போயிருந்ததாம். அந்த மனுஷன் ரொம்ப சோர்ந்து போயிட்டாராங்க. ஆனாலும் சொன்னாரா, ஏசப்பா என்னோட இருக்காரு, என்னை கைவிட மாட்டாருன்னு. அந்த மனுஷன் மீன் பிடிக்கும்படி நதிக்கு போனாரா. அன்னைக்கேன்னு பார்த்து அவருக்கு ஒரு பெரிய மீன் அகப்பட்டுச்சாங்க. அந்த மீனுடைய வாயை திறந்தா அந்த வாய்க்குள்ள அந்த மோதிரம் இருந்துதான். அந்த மனுஷனுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லி அதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்தாராம். யாரிடத்துல ஒண்ணுமே சொல்லலையாங்க. அடுத்த நாள் காலையில ராஜா நினைத்து கொண்டிருந்தாரா, அந்த மனுஷன் இன்னைக்கு வெட்கப்பட்டு போயிடுவான், நாம் சொன்னபடியே நம்முடைய ஆட்கள் அந்த மோதிரத்தை எடுத்து நதியில போட்டுட்டாங்க, இன்னைக்கு என்ன செய்யறான்னு பார்க்கலான்னு காத்து கொண்டிருந்தாராம். ஆனா அந்த மனுஷனும் அந்த மோதிரத்தோடு அந்த செலிப்ரேஷனுக்கு வந்தாராம். ராஜா அதிர்ந்து போனாராங்க. ஆமாங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், ஏசப்பாவை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோட இருக்கீங்களா? எங்க நான் வெட்கப்பட்டு போயிருவேனோன்னு கலக்கத்தோட இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு அவரை நோக்கி பார்க்கிற உங்களை, அவரையே நம்பி இருக்கிற உங்களை அவர் கைவிட மாட்டாருங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியத்துல, கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோட கலக்கத்தோட இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஏசப்பா நீங்க தான் ஏதாவது செய்யணும்னு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை, உம்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் சுவாமி, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு அவங்க கலங்கி கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.